அனைவருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு மகாலயபட்சம் 21 20 சாயந்தரம் ஆரம்பிச்சிருது. 21 மகாலயபட்ச அமாவாசை. இந்த அமாவாசை புரட்டாசி மாதத்தில் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கும் மாதம்னு இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் போய் நம்ம தர்ப்பணங்கள், இப்போ இறந்தவங்களுக்கு திதி எதுவும் நம்மளுக்கு தெரியலை, முன்னோர்களுக்கு எந்த வித இதுவும் நம்மள்கிட்ட குறித்து வைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளில் போய் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கறதுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக ராமேஸ்வரம் தான் போகணும், பாபநாசம் தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம், காசி கயா தான் போகணுங்கிறது கிடையாது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஆறு, குளம், ஓடுற தண்ணிங்க, சரியா, ஓடுற தண்ணி, சிவன் டெம்பிள், தெப்பம், இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு நீங்கள் பண்ணலாம். கடற்கரையில் பண்ணலாம். பிண்ட தர்ப்பணங்கள் கொடுக்கலாம். இப்போ ஐயர்கள் இல்லை அப்படின்னா சும்மா நீங்கள் எல்லை கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் முன்னோர்கள் பேரெல்லாம் சொல்லி அப்படியே அந்த எல்லை ஆற்றுல கரைச்சி விட்டுட்டு அது பிறகு ஆற்றுல ஒரு 21 முங்கி குளிச்சு எந்திரிச்சு வரலாம். இப்போ திருநெல்வேலி சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 சிவஸ்தலம், பெருமாள் ஸ்தலம் உள்ள இடங்கள் தான் தாமிரவர்ணி நதிக்கரை. வற்றாத ஜீவநிதி என் தாய் தாமிரவர்ணின்னு சொல்லியிருப்பார். அப்போ அங்கே போய் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட கர்மாக்கள் எல்லாமே கழிய ஆரம்பிச்சிடும். நான் மாறி சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சூட்கேஸில் எவ்வளோ பணம் வேணால் வச்சுருக்கலாம், எத்தனை கோடி வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் இந்த பிதுர் தர்ப்பணங்கள், இறந்த முன்னோர்களுக்கு நம்ம சாந்திப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் முழுசாக கிடைக்கும். அப்போ இதை நம்ம செய்யும்போது வருஷம் அந்த தயம், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இப்படின்னு 3 முக்கியமான இதை சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, திதிகள் தெரிஞ்சு நம்ம கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த திதிகள் தெரிஞ்சு போய் நீங்கள் கொடுத்துட்டு முடிந்தாலும் அங்கே உள்ள 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு சாப்பிட்லன்னு விட்டுருங்க. அது போல் நீங்கள் அதை ஆற்றுலையும் குளத்துலையும் மீன் எல்லாமே இருக்கும், அதில் உள்ளே போட்டுட்டு வந்துடுங்க. அப்போ அது மீன் மச்சமுனி அவதாரம் சாப்பிடும்போதும் அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ரோகங்கள், நோய் நொடிகள் குறைய ஆரம்பிக்கும். தீராத நோய்கள் கூட இந்த பிதிர் தர்ப்பணம் கொடுக்கும்போது நிவர்த்தி கிடைக்கும். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னா, தாமிரவர்ணி நதிக்கரையில் சேரன்மாதேவியில் பக்தவச்சல பெருமாள் அப்படிங்கிற ஒரு தீர்த்தக்கட்டை இருக்குது. இங்கே நீங்கள் பிண்ட தர்ப்பணம், எல் தர்ப்பணம் அந்த ஆற்றுல குளித்து கொடுக்கும்போது, அந்த பெருமாளை சேவிக்கும்போது 1000 காராம்பஸ் தானம் கொடுத்ததோட புண்ணியம் அங்கே கிடைக்கிது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஏரியா பக்கத்தில் உள்ளவங்க, இல்லை அங்கே பக்கத்தில் உள்ளவங்க, எனக்கு அங்கெல்லாம் கூட்டம் அவ்வளோவா இருக்காது, நீங்கள் போய் நல்லா பண்ணிட்டு வாங்க. இந்த அமாவாசை தர்ப்பணம்